ஜென்ரலி நம்ம எதுக்காக பாடி ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய டெட் ஸ்கின் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். சில டெட் ஸ்கின் தானாகவே உதிர்ந்துடும். நம்ம யூஸ் பண்ணுற நார்மலாக நம்ம பண்ணுற டெய்லி கிளென்சிங் ரொட்டீன்லேயே நமக்கு டெட் ஸ்கின்ஸ் ரிமூவ் ஆகிடும். அதுலேயும் ரிமூவ் ஆகாத டெட் ஸ்கின்ஸ் இருக்கும் போது நம்ம கடலை மாவு 3 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1.5 டீஸ்பூன், டர்மரிக் 1/2 டீஸ்பூன், கர்ட் 1.5 டீஸ்பூன். Hi, I am Saraswati, Skin Faculty in Lakmé Academy Chennai. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் DIY பாடி ஸ்க்ரப். ஜென்ரலி நம்ம எதுக்காக பாடி ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய டெட் ஸ்கின் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். சில டெட் ஸ்கின் தானாகவே உதிர்ந்துடும். நம்ம யூஸ் பண்ணுற நார்மலாக நம்ம பண்ணுற டெய்லி கிளென்சிங் ரொட்டீன்லேயே நமக்கு டெட் ஸ்கின்ஸ் ரிமூவ் ஆகிடும். அதுலேயும் ரிமூவ் ஆகாத டெட் ஸ்கின்ஸ் இருக்கும் போது நம்ம ஸ்கின் கன்ஜஸ்டடாகவும் அன்ஈவன் கலர் அன்ஈவன் டெக்ஸ்சர்லேயும் இருக்கும். ஸோ நம்ம பாடி ஸ்க்ரப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா ஈவன் கலர்லேயும் ஈவன் டெக்ஸ்சர்லேயும் நல்ல ஹெல்த்தி கண்டிஷன்லேயும் மெயின்டைன் ஆகும். இந்த வீடியோவில் 3 வெரைட்டிஸ் ஆஃப் பாடி ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்போலியேட்டிங் பாடி ஸ்க்ரப், தென் கிளென்சிங் பாடி ஸ்க்ரப் அண்ட் டீடான் பாடி ஸ்க்ரப். இந்த டீடான் பாடி ஸ்க்ரப்லாம் இப்போ சம்மருக்கு நமக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்போலியேட்டிங் பாடி ஸ்க்ரப் நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்போலியேட்டிங் பாடி ஸ்க்ரப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய டெட் ஸ்கின்ஸ் இருக்குது, நிறைய கன்ஜஸ்டட் ஸ்கின்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஸ்கின் வந்து அன்ஈவன் டெக்ஸ்சரில் இருக்குதுன்னா இந்த மாதிரி பாடி ஸ்க்ரப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது உங்கள் ஸ்கின்னுடைய டெக்ஸ்சரையும் ஸ்மூத் பண்ணி கொடுக்கும் அண்ட் உங்கள் ஸ்கின் கலரையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்தீங்கன்னா, கடலை மாவு, லெமன் ஜூஸ், மஞ்சள், தயிர். ஸோ கடலை மாவு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஸ்கின் அது ரீஃபைன் பண்ணும் அண்ட் உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஃபைன் ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும் அண்ட் பாடி ஆக்னிக்கு அகெயின்ஸ்டாக அது ஃபைட் பண்ணும், உங்களுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும். லெமன் ஜூஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரிச் இன் விட்டமின் சி. விட்டமின் சினாலே நமக்கு டார்க் கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டன் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஆன்டி ஆக்னி ப்ராப்பர்ட்டியாகவும் இது இருக்கும். டர்மரிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு பொருள். பாடி ஆக்னி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். டர்மரிக் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு பாடி ஆக்னி இல்லை பாடி டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருந்ததுன்னா நல்லா ரெடியூஸ் பண்ணும் அண்ட் உங்களை ஸ்கின்னை நல்லா சூத் பண்ணும். பட் டர்மரிக், லெமன் இது எல்லாமே சிலருக்கு அக்செப்ட் பண்ணிக்காது. சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு இதெல்லாமே செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஸ்கின் இருந்ததுன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது கர்ட். கர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்டிக் ஆசிட் இருக்குது, ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணும், நரிஷ் பண்ணும். ஸோ கடலை மாவு 3 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1.5 டீஸ்பூன், டர்மரிக் 1/2 டீஸ்பூன், கர்ட் 1.5 டீஸ்பூன். இது எல்லாமே ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வார்ம் வாட்டரில் ஃபஸ்ட்டு குளிச்சிங்கன்னா உங்களுடைய போர்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்ல சர்க்குலர் மூமெண்ட்ஸில் மசாஜ் கொடுங்க அண்ட் ஆஃப்டர் 5 minutes மசாஜ் யூ கேன் லீவ் இட் ஃபார் 15 to 20 minutes அண்ட் டேக் பாத். இது குளிக்கும் போது நீங்கள் சோப் யூஸ் பண்ண வேண்டாம், இதுவே உங்களுக்கு நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணிடும், அதனால் சோப் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளென்சிங் பாடி ஸ்க்ரப். இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓட்மீல், ஹனி அண்ட் கர்ட். ஓட்மீல் நம்ம டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணும், ஸ்கின்னை நல்லா நேச்சுரலாக ஸ்க்ரப் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேக்கினஸ்னால நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகும். அட் த சேம் டைம் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாது. ஹனி பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர், உங்கள் ஸ்கின்னை நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணும் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இருக்கிறது கர்ட். கர்டில் லாக்டிக் ஆசிட் இருக்குது, ஸ்கின்னை நரிஷ் பண்ணும் அண்ட் ஹைட்ரேட் பண்ணும். ஸோ ஓட்மீல் 3 டீஸ்பூன், ஹனி 2 டீஸ்பூன், கர்ட் 1 டீஸ்பூன். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் ஹாட் ஷவர் எடுத்துகிட்டு பாடியில் ஒரு 5 to 10 minutes ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 to 15 minutes விட்டுட்டு பாடியில் ஒரு 5 to 10 minutes சர்க்குலர் மூமெண்ட்ஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு பேக் மாதிரி 10 to 15 minutes அப்படியே விட்டுட்டு நீங்கள் பாத் எடுத்துக்கலாம்.
இப்போவும் நீங்கள் சோப் யூஸ் பண்ண வேண்டாம். உங்கள் ஸ்கின் இந்த ப்ராடக்ட்லேயே நல்லா கிளென்ஸ் ஆகி இருக்கும். தென் லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டீடான் ஸ்க்ரப். டீடான் ஸ்க்ரப் என்ன பண்ணுன்னா நமக்கு நல்ல டேன் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது கொஞ்சம் நல்லா கிரானுலேட்டடாகவே இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரை ஸ்கின், மெச்சூர் ஸ்கின் மாதிரி இருந்ததுன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. டீடான் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர், அலோவேரா ஜெல் அண்ட் சினமன் பவுடர். காஃபி பவுடரில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே டேன் ரிமூவ் பண்ணுற தன்மை இருக்குது. இது செல்லுலைட்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அண்ட் பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் அலோவேரா ஜெல். அலோவேரா ஜெல் மேக்ஸிமம் நீங்கள் நேச்சுரலாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய அலோவேரா இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு சைட்ஸை கட் பண்ணி உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் பீல் பண்ணி எடுக்கும் போது ஒரு எல்லோ கலரில் ஒரு லிக்விட் மாதிரி வரும். அதனால் வாட்டரில் காமிச்சு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. பிகாஸ் அந்த எல்லோ கலர் இருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஸ்கின்னில் இரிட்டேஷன்ஸ் காஸ் பண்ணும். அதனால் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. தென் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல் மட்டும் பல்ப் மாதிரி எடுத்துக்கோங்க. ரெடிமேடாக ஷாப்ஸில் வாங்குனீங்கன்னா அதே மாதிரி அலோவேரா ஜெல் மட்டும் எடுத்துக்கோங்க. அலோவேரா ஜெல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா கூல் பண்ணும், ஹைட்ரேட் பண்ணும், ரேஷஸ் எதுவும் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும், ஸ்கின் போர்ஸை டைட்டனும் பண்ணும். தென் சினமன் பவுடர். சினமன் பவுடரில் பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது நம்ம காம்ப்ளெக்ஷனை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் டிஸ்கலரேஷன்ஸ் எல்லாம் நல்லா சரி பண்ணும். ஸோ காஃபி பவுடர் 3 டீஸ்பூன், அலோவேரா ஜெல் 1 மீடியம் ஸ்டெம், சினமன் பவுடர் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது உங்கள் டேன் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகி ஸ்கின் நல்லா ஈவன் கலரில் இருக்கும். இதுவுமே ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஒரு ஹாட் ஷவர் எடுத்துகிட்டு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பாடி ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே பேக் மாதிரி விட்டுட்டு பாத் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹோம்மேட் ஸ்க்ரப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.